வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் குடித்தலைமையிலிருந்து பேரரசரை இந்த பாட்டுடைய மதிப்பீட்டு வினாக்களாக பார்க்கலாம். இந்த பாடம் 6வது வகுப்பில் 2ஆம் பருவ வரலாறு புக்கில் இருக்குது. பார்க்கலாமா? பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் 4 மகாஜன பதங்களில் மிகவும் வலிமையான அரசு எது அப்படின்னா மகதம். கீழ்கண்டவர்களில் கௌதம புத்தரின் சமகாலத்தை சேர்ந்தவர் யார் அப்படின்னா அஜாத சத்ரு. இதை ரவுண்ட் பண்ணிடுங்க. கீழ்காண்பவற்றில் எது மௌரியர் காலத்திற்கான சான்றுகளாகும் அப்படின்னா அர்த்த சாஸ்திரம், இண்டிகா, முத்ரா ராட்சசம், இவை அனைத்துன்னு போட்டிருக்கு. நமக்கு இவை அனைத்துமே சரியா. சந்திரகுப்த மௌரியர் அரியணையை துறந்து டேஸ் என்னும் சமண துறவியோடு சரவண பெலோகோலாவுக்கு சென்றார். பாருங்கள், சந்திரகுப்த மௌரியர் அரியணையை துறந்து டேஸ் என்னும் சமண துறவியோடு சரவண பெலோகோலாவுக்கு சென்றார். யார் அப்படின்னா பத்ரபாகு. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், குறிச்சிருங்க, இதில் எழுதிருங்க சரியா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செல்யூக்கஸ் நிகேட்டரின் தூதுவர் யார் அப்படின்னா மெகஸ்தனிஸ். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரவுண்ட் பண்ணிடுங்க. மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் யார் அப்படின்னா பிருகத்ரதா. இதை நீங்கள் என்ன செய்யுங்க, குறிச்சிருங்க. அடுத்தவங்க கூற்றை காரணத்துடன் பொறுத்துக, சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று: அசோகர் இந்தியாவின் மாபெரும் பேரரசர் என கருதப்படுகிறார். காரணம், தர்மத்தின் கொள்கையின்படி அவர் ஆட்சி புரிந்தார். பாருங்கள், கூற்றும் காரணம் உண்மையானவை, ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமல்ல. இதுதான் நமக்கு சரியான ஆன்சர். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது எவை சரி? கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது எவை சரி? பாருங்கள், ஒட்டுமொத்த இந்தியாவை ஒரே ஆட்சியின் கீழ் இணைத்த முதல் அரசர் சந்திரகுப்த மௌரியர் ஆவார். மௌரியரின் நிர்வாகம் பற்றிய செய்திகளை அர்த்த சாஸ்திரம் வழங்குகிறது. பாருங்கள், 1 மட்டும் 2 மட்டும் 1 2 ஆகிய இரண்டும் ஒன்றும் இல்லை 2 இல்லைன்னு போட்டிருக்கு. பாருங்கள், இது 2 மட்டும்தான் நமக்கு என்னது சரி. இதை மட்டும் குறிச்சிடுங்க, 2 மட்டும். கீழே கொடுக்கப்பட்ட கூற்றுகளை கவனமாக கவனி. அக்கூற்றுகளில் சரியானது எது எவை என கண்டுபிடி. மகதத்தின் முதல் அரசர் சந்திரகுப்த மௌரியர். ராஜகிரிகம் மதத்தின் தலைநகராய் விளங்கியிருந்தது. பாருங்கள், இதில் 2மே சரிதான், 1 மட்டும் 2ம் சரி. இதை நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள். கீழ்காண்பவற்றை காலக்கோட்டின்படி வரிசைப்படுத்தவும் அப்படின்னா பாருங்கள், வரிசைப்படுத்தியிருக்காங்க. நமக்கு தான் சரி. ஹரியங்கா, சிசுநாகா, நந்தா, மௌரியா. இதை நீங்கள் குறிச்சிருங்க. இதுதான் வரிசைப்படி. கீழ்கண்டவளில் எது மகத பேரரசின் வீழ்ச்சிக்கு காரணமாயிற்று அப்படின்னா பாருங்கள், முக்கியத்துவம் வாய்ந்த அமைவிடம், அடர்ந்த காடுகள் மரங்களையும் யானைகளையும் வழங்கின, கடலின் மீதான ஆதிக்கம், வளமான இரும்பு தாது கிடைத்தமையால். பாருங்கள், 1 2 மற்றும் 4 ஆக 1 2 4 3 மட்டும் கிடையாது. இந்த 3மே நமக்கு சரி. இதை நீங்கள் ஈனாவை குறிச்சிருங்க. அடுத்தவங்க டேஸ், அதாவது கோடிட்டு இடங்கள் நிரப்புக. டேஸ் மகதத்தின் தொடக்க கால தலைநகராக இருந்தது. முத்ரா ராட்சசத்தை எழுதியவர் டேஸ். டேஸ் பிந்துசாரரின் மகனாவார். மௌரிய பேரரசை தோற்றுவித்தவர் டேஸ். நாடு முழுவதும் தர்மத்தை பரப்புவதற்காக டேஸ் பணியமர்த்தப்பட்டனர். இதுக்கு ஆன்சர் நான் நோட்டில் எழுதியிருக்கேன். பாருங்கள், ராஜகிரகம், விசாக தத்தர், அசோகர், சந்திரகுப்த மௌரியர், தர்ம மகா மாத்திரர்கள். இந்த 5ஐ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த 5 கோட்டில் எழுதிருங்க. பாருங்கள், சரியா தவறு. தேவநாம்பியா என்னும் பட்டம் சந்திரகுப்த மௌரியருக்கு வழங்கப்பட்டது. இது நமக்கு தவறு. அசோகர் கலிங்க போரில் தோல்வியடைந்த பின்னர் போரை கைவிட்டார். இது நமக்கு தவறு. அசோகருடைய தம்மா பௌத்த கொள்கைகளை அடிப்படையாக கொண்டவை. இது நமக்கு சரி. நமது காகித படத்தில் இடம்பெற்றுள்ள சிங்கங்கள் ராம்பூர்வா தூண்களில் காலை சிகர பகுதியிலிருந்து பெறப்பட்டதாகும். இது தப்பு. புத்தரின் உடல் உறுப்புகளின் எச்சங்கள் ஸ்தூபியின் மையத்தில் வைக்கப்பட்டுள்ளன. இது நமக்கு சரி சரியா. ஆக 3ம் 5ம் நமக்கு சரி, மற்ற 3மே என்னது தவறு. அது பாருங்கள், கீழ்கண்டவற்றை பொறுத்துக. கனா அர்த்தசாஸ்திரம், மெகஸ்தனிஸ் மத சுற்றுப்பயணம், சாணக்கியா மக்கள், தர்ம யாத்திரை, இண்டிகா. பாருங்கள், இதில் தான் ரைட்டு நமக்கு. இதை வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க, பொறுத்திருங்க. இந்த 3 அங்கே போடுங்க, 1 இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. அடுத்து 1 அல்லது 2 வாக்கியங்கள் விடையளிக்கவும். மௌரியர் காலத்துக்கான 2 இலக்கிய சான்றுகளை குறிப்பிடவும். பார்க்கலாமா? இதுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு உங்களுக்கு இதில் விடை இருக்குது, சான்றுகள் கொடுத்துருக்காங்க. அர்த்த சாஸ்திரம், முத்ரா ராட்சசம். இந்த 2 நீங்கள் என்ன செய்யுங்க, எழுதிருங்க. இது 1ஆம் கொஸ்டினுக்கு பதில். அது பாருங்கள், ஸ்தூபி என்றால் என்ன? பாருங்கள், ஸ்தூபியானது செங்கல் அல்லது கற்காலால் கட்டப்பட்டுள்ள அரைக்கோள வடிவமுடைய குவிமாடம் போன்ற அமைப்பாகும். புத்தரின் உடல் உறுப்புகளின் எச்சங்கள் ஸ்தூபியின் மையத்தில் வைக்கப்பட்டிருக்கும். இதுதான் ஸ்தூபி.
பாருங்கள், மகத அரச வம்சங்களின் பெயர்களை குறிப்பிடுக. பாருங்கள், கரியங்க வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம், மௌரிய வம்சம். இந்த 4 நீங்கள் என்ன பண்ணுங்க எழுதிருங்க. இதான் 3ஆம் கொஸ்டினுக்கு ஆன்சர். அடுத்து, மௌரியர் காலத்தில் அரச வருவாய் எவற்றிலிருந்து பெறப்பட்டது? பாருங்கள், நிலங்களே அரசுக்கு அதிக வருவாயை ஈட்டி தந்தது. லும்பினியில் உள்ள அசோகரது கல்வெட்டு பாலி மற்றும் பாகா என்னும் 2 வரிகளை குறிப்பிடுகிறது. என்னெல்லாம் பாருங்கள், மொத்த விளைச்சலில் 6 1 பங்கு பாகா நிலவரியாக வசூலிக்கப்பட்டது. காடுகள், சுரங்கங்கள், உப்பு மற்றும் நீர்ப்பாசனம் ஆகியவற்றிலிருந்து பெறப்பட்ட வரிகள் அரசுக்கு கூடுதல் வருவாயாக அமைந்துள்ளன. இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எழுதுங்க. நகரங்களின் நிர்வாகத்தில் நகரியாவுக்கு உதவியவர் யார்? பாருங்கள், நகரியாவுக்கு வந்து என்னங்க, சானிகா கோபா என்னும் அதிகாரிகள் உதவி செய்த 2 எழுதிருங்க. அசோகரின் 2 மற்றும் 13ஆம் பாறை பேராணைகளிலிருந்து நீங்கள் அறிவது என்ன? பாருங்கள், அசோகருடைய 2 மற்றும் 13ஆம் பாறை கல்வெட்டுகள் மூவேந்தர்களான பாண்டியர், சோழர், கேரளபுத்திரர் ஆகியோரையும் சத்திய புத்திரர்களையும் குறிப்பிடுகின்றன. இது வரைக்கும் நீங்கள் குறிச்சிருங்க. பாருங்கள், மௌரியர்களை பற்றி குறிப்பிடுகின்ற ஒரு தமிழ் நூல் கூறுக. பாருங்கள், மாமூலனாரின் அகநானூற்று பாடல். இதை நீங்கள் குறிச்சிருங்க. பாருங்கள், கீழ்காணும் வினாக்களுக்கு விடையிலி பௌத்தத்தை பரப்புவதற்கு அசோகர் என்ன செய்தார்? ஏதேனும் 3 பாயிண்ட் கேட்டிருக்காங்க. பாருங்கள், அவர் இருக்கு இல்லை, நீங்கள் அசோகர் எழுதியிருங்க. அசோகர் தன்னுடைய மகன் மகிந்தாவையும் மகள் சங்கமித்ராவையும் பௌத்த மதத்தை பரப்புவதற்காக இலங்கைக்கு அனுப்பி வைத்தார். தம்மத்தின் கொள்கைகளை பரப்புவதற்கு மேற்கு ஆசியா, எகிப்து, கிழக்கு ஐரோப்பா ஆகிய பகுதிகளுக்கு சமய பரப்பாளர்களை அனுப்பி வைத்தார். அசோகர் தர்ம மகாமாத்திரர்கள் என்னும் புதிய அதிகாரிகளை நியமித்தார். பேரரசு முழுவதிலும் பௌத்த மதத்தை பரப்புவது அவருடைய பணியாகும். இது வரைக்கும் நீங்கள் எழுத 3 பாயிண்ட்டு முன்பக்கத்தில் இருக்குது. இதெல்லாம் அதுக்குரிய பாயிண்ட் தான். ஆனால் உங்களுக்கு 3 பாயிண்ட்டு கேட்டிருக்கனால நம்ம வந்து நினச்சிருக்கோம், அந்த 3 பாயிண்ட் மட்டும் வச்சுருக்கோம். அது பாருங்க, மகதத்தின் எழுச்சிக்கான காரணங்களில் ஏதாவது 3 எழுதுக. பாருங்கள், மகதம் கங்கை சமவெளியின் கீழ் பகுதியில் அமைந்திருந்தது. வளம் மிகுந்த இந்த சமவெளி வேளாண் விளைச்சலை அதிகரித்தது. இது அரசுக்கு நிலையான கணிசமான வருமானத்தை அளித்தது. அடர்ந்த காடுகள் கட்டுமானங்களுக்கு தேவையான மரங்களையும் படைகளுக்கு தேவையான யானைகளையும் வழங்கியது. அதிக அளவிலான இயற்கை வளங்கள், குறிப்பாக இரும்பு ஆயுதங்கள் செய்யவும் மேம்படுத்தி கொள்ளவும் அவர்களுக்கு உதவியது. இது வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் எழுதிக்கலாம். பாருங்கள், உயர் சிந்தனை வினாக்கள். கலிங்க போர் அசோகரது வழியில் ஒரு திருப்பு முனையாக அமைந்துள்ளது எவ்வாறு? இந்த கொஸ்டினுக்கு நம்ம இங்கேருந்தே பதில் கொள்ளலாம். அசோகர் கிமு 261 கலிங்கத்தின் மீது போர் தொடுத்தார். அப்போரில் வென்று கலிங்கத்தை கைப்பற்றினார். அப்போரின் பயங்கரத்தை அசோகரை தன்னுடைய 13வது பாறை கல்வெட்டில் ஒருத்தார். இதிலிருந்து நம்ம என்ன செய்யணும் எழுதணும். பாருங்கள், கலிங்க போருக்கு பின்னர் அசோகர் ஒரு பௌத்தரானார். தர்மத்தின் கொள்கையை மக்களுக்கு பரப்புவதற்காக அவர் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டார். அசோகரின் 2ஆம் தூண் கல்வெட்டில் தர்மத்தின் பொருள் குறித்து விளக்கப்பட்டுள்ளது. அது அனைத்து மதங்களின் சாரமாக உள்ள மிக உயர்ந்த கருத்தான மனிதாபிமானத்தை உள்ளடக்கமாக கொண்டுள்ளது. கீழ்கண்டவைகளுக்கு அவர் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். அவை இரக்க உணர்வு, அறக்கொடை, தூய்மை, புனிதத்தன்மை, சுய கட்டுப்பாடு, உண்மையுடைமை, மூத்தோர், ஆசிரியர், பெற்றோர் ஆகியோரிடத்தில் மரியாதையுடனும் பணிவுடனும் நடந்து கொள்ளல். இதற்கு எழுதிட்டு அடுத்து இதிலிருந்து வந்துருங்க. அவர் தன்னுடைய மகன் மகிந்தாவையும் மகள் சங்கமித்ராவையும் பௌத்தத்தை பரப்புவதற்கு இலங்கைக்கு அனுப்பி வைத்தார். தம்மத்தின் கொள்கைகளை பரப்புக மேற்கு ஆசியா, எகிப்து, கிழக்கு ஐரோப்பா ஆகிய பகுதிகளுக்கு சமய பரப்பாளர்களை அனுப்பி வைத்தார். அசோக தர்ம மகாமாத்திரர்கள் எனும் புதிய அதிகாரிகளை நியமித்தார். பேரரசு முழுவதும் பௌத்த மதத்தை பரப்புவதே அவருடைய பணியாகும். அசோகர் தனது தலைநகரான பாடலிபுத்திரத்தில் 3ஆம் பௌத்த மாநாட்டை கட்டினார். இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எழுதிருங்க. அது பாருங்கள், நீ அசோகரை போன்ற ஒரு அரசராக இருந்தால் மேற்கொள்ளும் ஏதேனும் 5 நல திட்டங்கள் எழுதுன்னு போட்டிருக்கு. இது உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் என்னென்ன நலத்திட்டம் எழுத போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு மாடல் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேறு வித்தியாசம் எழுதுன்னு எழுதிக்கலாம். சரியா? பாருங்கள், அனைவருக்கும் இலவச கல்வி, ஆதரவற்றோருக்கு இலவச உணவு, வீடு இல்லாதவர்களுக்கு இலவச தங்குமிடம், அனைவருக்கும் இலவச மருத்துவ வசதி, இதெல்லாம் இலவசமாக கொடுப்பேன், நீதி நேர்மையோடு நடப்பேன் அப்படிங்கிற ஒரு 5 பாயிண்ட் எழுதியிருக்கேன். நீங்கள் இதை விட இன்னும் வேறு மாதிரி பாயிண்ட் எழுதுனா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம். சரியா? அது பாருங்கள், படங்களை படிப்போம். இது அசோகருடைய பேரணைகள் பற்றிய படம். இது ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி கேள்வி எடுக்காங்க. பாருங்கள், பேரணைகள் என்றால் என்ன பார்க்கலாம். பாருங்கள், பேராணை அரசரால் அல்லது உயர் பதவியில் இருப்பவரால் வெளியிடப்பட்ட ஆணை அல்லது பிரகடனமாகும். இதை எழுதிருங்க. எவ்வகைகளில் அசோகரது பேராணைகள் பயன்படுகின்றன? பாருங்கள், அமைதி, நேர்மை, நீதி ஆகியவற்றின் மீது அசோகர் கொண்டிருந்த நம்பிக்கையையும் மக்களின் நலன் மீது அவர் கொண்டிருந்த அக்கறையும் விவரிக்கின்றது. இதை எழுதிருங்க. 2ஆம் கொஸ்டின்.
இப்பேரணைகள் எங்கெல்லாம் பொறிக்கப்பட்டுள்ளன? தூண்களிலும் பாறைகளிலும் கோயில் சுவர்களிலும் பொறிக்கப்பட்டுள்ளன. இது வரைக்கும் வச்சுருங்க. சாஞ்சி கல்வெட்டில் பயன்படுத்தப்பட்டுள்ள எழுத்து முறையின் பெயர் என்ன? பாருங்கள், பிராமி. இது பேர் பிராமி எழுதிவிடுங்க. பாறை பேரணைகள் மொத்தம் எத்தனை உள்ளன? பாருங்கள், மொத்தம் 33. பாருங்கள், நான் யார்? நான் கரியங்கா அரச வம்சத்தை சேர்ந்தவன். திருமண உறவுகளின் மூலம் எனது பிரதேசங்களை விரிவுபடுத்தினேன். அஜாத சத்ரு எனது மகன். நான் யார்? இதை விட நான் எழுதியிருக்கேன். பாருங்கள், சமூகத்தை மாற்றி அமைத்ததில் நான் முக்கிய பங்கு வகித்தேன். கலப்பை கொழுமுனை செய்வதற்கு நான் பயன்படுகிறேன். நான் யார்? நான் தேவனாம்பிய என அறியப்பட்டேன். நான் அமைதி வழியை தழுவிக்கொண்டேன். நான் யார்? நான் இந்தியாவின் முதல் பேரரசை நிறுவினேன். நான் சல்லேகனா நோன்றிருந்தேன். நான் யார்? அசோகரின் சிங்க தலைப்பகுதி தூணில் நான் காணப்படுகிறேன். நம்முடைய தேசிய கொடியின் மையத்தில் உள்ளேன். நான் யார்? பார்க்கலாமா? இந்த விடைகளெல்லாம் நான் உங்களுக்கு நோட்டில் எழுதியிருக்கேன். பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பிம்பிசாரர், அடுத்து இரும்பு, அசோகர், சந்திரகுப்த மௌரியர், அசோக சக்கரம். இந்த 5 நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கேள்விக்கு விடையை எழுதிக்கிடுங்க. பாருங்கள், பொருள் படுத்தி விடையை கண்டுபிடி. இதில் வந்து உங்களுக்கு கட்டமும் கொடுத்துருக்கு, அதில் எண்கள் கொடுத்துருக்கு, எழுத்துக்கள் கொடுத்துருக்கு. இந்த எண்களுடைய எழுத்துக்களை நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். பாருங்கள், மகதத்தை ஆண்ட முதல் அரசு வம்சம் பாருங்கள் 39, 30, 27, 6, 5. 39 என்னது? ஹ. 30 என்னது? பாருங்கள், ரி. அது 27, 27 ஏ. அது வந்து 6, 6 வந்து என்னது? இங்கு. 5 வந்து கா. பாருங்கள், கரியங்கா. இதை மாதிரி நீங்கள் ஒன்றுக்கா என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சி நான் உங்களுக்கு விடை எழுதியிருக்கேன். இதில் மொத்தம் 10 கொஸ்டின் இருக்குது. 10 கொஸ்டின் பாருங்கள், பதிலை பாருங்கள். கரியங்கா, மௌரிய, உதயன், நறுமண பொருள், நாலந்தா, பகா, பாறை கல்வெட்டு, அமிர்த கதா, தர்ம சக்கரம், மந்திரி பர்சத். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கண்டுபிடிங்க. இந்த எண்களை வச்சு கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் எழுதலாம். இல்லை உங்களுக்கு விடை இதில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்ன செய்யலாம், இதே அப்படின்னு செஞ்சலாம், எழுதிடலாம். சரியா? அது பாருங்கள், வரைபட பணி. வரைபடத்தில் அசோகர் பேரரசின் எல்லைகளை குறிப்பிடவும். பாருங்கள், அசோக பேரரசு எங்கேருந்து எங்கே வரைக்கும் வந்திருக்குன்னு பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கேன், இது வரைக்கும் உங்களுக்கு குறிச்சி படிச்சிருங்க. நீங்கள் உங்களுக்கு மேப் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டில் கொடுப்பாங்க. அது பாருங்கள், தட்சசீலம், பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, சாஞ்சி, இந்திரபிரஸ்தம். இதே நீங்கள் என்ன செய்யணும், குறித்து பாருங்கள். பாருங்கள், தட்சசீலம் இருக்குது, இந்திரபிரஸ்தம் இருக்குது, சாரநாத், பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, சாஞ்சிலாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் குறித்து பார்த்துங்க. அடுத்து வந்து ஆறுகளை கேட்டிருக்கு பாருங்கள், சிந்து, மகாநதி. இந்த மாதிரி இதே நீங்கள் என்ன செஞ்சுருங்க, குறித்து பார்த்துருங்க. பார்த்தா உங்களுக்கு வந்து மேப் குறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், விடைக்கட்டகம். கிமு 6ஆம் நூற்றாண்டில் கங்கை சமவெளி பகுதியிலிருந்து இருவகைப்பட்ட அரசுகளின் பெயர்கள் என்ன அப்படின்னா முடியாட்சி அரசர்கள். சரியா? பாருங்கள், விடைக்கட்டகம். கிமு 6ஆம் நூற்றாண்டில் கங்கை சமவெளி பகுதியிலிருந்து இருவகைப்பட்ட அரசுகளின் பெயர்கள் என்ன? கன சங்கங்கள், முடியாட்சி அரசுகள். 2ஆம் பௌத்த சபையை வைசாலி கூட்டியதுன்னா காலசோகா. கலிங்கத்தின் தற்போதைய பெயர் என்னன்னா ஒடிசா. நகரத்தை நிர்வகித்தவர் நகரிகா. 3ஆம் பௌத்த சபை அசோகர்கள் எங்கு கட்டப்பட்டதுன்னா பாடலிபுத்திரம். ஏதேனும் 2 மகாஜன பதங்களின் பெயர்களை கூறுகனா மகதம், அவந்தி. அடுத்து சுதர்சன ஏரி வெட்டப்பட்டதை குறிப்பிடும் கல்வெட்டு எதுன்னா ஜுனாகத் கிர்னார். நந்த வம்சத்தின் கடைசி அரசர் யார்? தனநந்தர். மௌரியர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வெள்ளி நாணயங்களின் பெயர் என்னென்னா பணம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.